ஐஃபோன் எடுத்து பார்த்தா முன்னாடி உடஞ்சிருக்கு, பின்னாடி உடஞ்சிருக்கு. ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. உள்ளே இருக்க போர்டு மட்டும் தான் யூஸ் ஆகும் போல். எடுத்து பார்த்தா வெயிட்டே இல்லைங்க. அந்த முன்னாடி டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உள்ள போர்டு இதெல்லாம் இருக்குல்ல, அது இல்லவே இல்லை. ஒரு 4-5 ரேடி அப்படி தான் வச்சுருந்தாங்க. அப்புறம் லேப்டாப்லாம் இருந்துச்சு. லெனோவோ லேப்டாப்பு, டெல் லேப்டாப்னு சொல்லி அடுக்கி வச்சுருந்தாங்க. லேப்டாப் நல்லா டிசைனாக தான் இருக்குது. ஆனால் அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்காங்க. அது பக்காவாக தெரியுது. அங்கே இருக்கிற எல்லா லேப்டாப்பும் இப்படி தாங்க இருந்துச்சு. ஒர்க் ஆகாத பழைய எலக்ட்ரானிக் கேட்ஜெட்ஸை கம்மி ப்ரைஸில் வாங்குறதுக்கு சென்னையில் பல்லாவரம் சந்தையை தவிர்த்துட்டு வேறு ஏதாச்சும் மார்க்கெட் இருக்கா அப்படின்னு தேடி பார்த்ததில் நிறைய பேர் வந்து ப்ரோ சென்ட்ரல் பக்கத்தில் மோர் மார்க்கெட் இருக்குது, அங்கே போயிட்டு பாருங்கள், நிறைய பொருட்கள் கம்மி ப்ரைஸில் கிடைக்கும், அது டெய்லி ஓப்பன் பண்ணியிருப்பாங்க, போயிட்டு செக் பண்ணி பாருங்கன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொன்னாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம மோர் மார்க்கெட்டு போயிட்டு நமக்கு வந்து இந்த PS2க்கு வந்து ஒரு சில காம்பனன்ட்ஸ் தேவைப்படுது, அதை வாங்க போகிறோம். எனக்கு மூர் மார்க்கெட் எங்கே இருக்குன்னே தெரியாது. அந்த பேரை இப்போ தான் கேள்விப்படுறேன். கூகுள் மேப்பில் போட்டதில் சென்னை சென்ட்ரல் இருக்குல்ல, அந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இருக்குது அப்படின்னு போட்டிருந்தாங்க. அதனால் இப்போ நம்ம சென்னை சென்ட்ரல் அந்த பார்க் ஸ்டேஷனில் வந்து இறங்கிட்டோம். இங்கேருந்து பார்த்தா நம்ம சென்னை கார்ப்பரேஷன் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் சென்னை சென்ட்ரல் சப்அர்பன், அதுக்கப்புறம் மெயின் ஸ்டேஷன், இது எல்லாமே தெரியும். அந்த பில்டிங்க்கு நடுவில் பார்த்தீங்கன்னா ஒரு பச்சை பசுன்னு தெரியுதா, ஒரு மரங்களாக இருந்து, அதுதான் மூர் மார்க்கெட். ஆமாம், இப்போ நம்ம அந்த பக்கம் போனோம் அப்படின்னா கீழே வந்து சப்வே இருக்குது, அது கடந்து தான் போகணும். சென்னை பார்க் ஸ்டேஷன்லேருந்து சப்வே வழியாக நம்ம சென்னை சென்ட்ரலுக்கு வந்தாச்சு. இங்கேருந்து சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன தெருவு மாதிரி கட் ஆகுது. அது வழியாக போனால் நம்ம மூர் மார்க்கெட் போயிடலாமா. இதுதாங்க என்ட்ரன்ஸு. போனதும் ஒரு மாதிரியாக தான் இருந்துச்சு. ஏன்னா எல்லாம் வடக்கு நண்பராக இருக்காங்க. வடக்கு நண்பர் இருக்கிற ஏரியாக்குள்ளே பூந்துட்டோம் போல். சரின்னு அப்படியே வெளியே வந்துட்டு இன்னொரு பக்கம் போனோன்னா அங்கே பார்த்தீங்கன்னா புக்கெல்லாம் வச்சு விற்றுட்டு இருந்தாங்க. இங்கே புக்கு மட்டும் தான் தமிழில் இருக்குது. மிச்சம்லாம் பார்த்தீங்கன்னா அங்கேயும் ஹிந்திக்காரங்க தான் இருக்காங்க. பையா அவா பையா என்ன புக் வேணும் அப்படி இப்படின்னு கேட்டாங்க. நான் எலக்ட்ரானிக் கேட்ஜெட் கடை எங்கே இருக்குன்னு கேட்டால் எலக்ட்ரானிக்ஸ் புக்கா வான்னு சொல்லிட்டு அவன் புக்கெல்லாம் காட்டிகிட்டு இருந்தார். சரின்ட்டு அங்கேருந்து தப்பிச்சு வந்து இப்போ அந்த எலக்ட்ரானிக் ஸ்ட்ரீட்டுக்குள்ளே வந்தாச்சு. இது வந்து பெரிய ஸ்ட்ரீட்டெல்லாம் இல்லை, ஒரு 7-8 கடை தான் இருக்கும் போல். அதில் ஸ்டார்டிங்கில் ஒரு கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஐயா பழைய டேப்லெட்லாம் போட்டு உடச்சிட்டு இருந்தார். இது டிஸ்பிளே தனியாக, அந்த பேட்ரி தனியாக, போர்டு தனியாக கழட்டி போட்டுக்கிட்டு இருந்தார். அவர் கடையில் மேக்ஸிமம் டேப்லெட் தான் இருந்துச்சு. ஆஹா, நம்மக்கிட்டையும் ஆப்பிள் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் டேப்லெட் இருக்குது, அதுக்கு பேட்ரி தேவை, அது தேவை, இது தேவை, எல்லாம் வாங்கலான்னு பார்த்தா எல்லாம் உடஞ்சி கிடந்துச்சு. ரேட்டும் கொஞ்சம் அதிகமாக சொன்னார். அதுக்கப்புறம் அவர் கடையிலேயே பழங்காலத்து வாட்சிலாம் இருந்துச்சுங்க. வாட்சி, கொஞ்சம் டச் ஃபோனு, சார்ஜரு, அதுன்னு நிறையா வச்சுருந்தார். ஒரு ஃபோன் எடுத்து பார்த்தேன். இது ஏதோ சைனா பீஸு போல் உடஞ்சி போய் கிடக்குது. அதுக்கப்புறம் பிளாக்பெரி ஃபோன் கிடந்துச்சு. நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்களே எனக்கு பிளாக்பெரி வேணுன்ட்டு. ஸோ அந்த மாதிரி ஃபோன் கிடந்துச்சா, அதில் பேட்ரி எல்லாமே இருக்குது, பட் ஆன் பண்ணால் ஆன் ஆகலை. இது எப்படி பிரச்சனையோட தான் இருக்கணும், நம்ம வாங்கிட்டு போய் சரி பண்ணலான்னு சொல்லிட்டு அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். சரி, இதோடு சேர்த்து வேறு என்னென்ன ஃபோன் இருக்குதுன்னு பார்த்தா லெனோவோ ஃபோனு, அப்புறம் ஐஃபோன்லாம் இருந்துச்சு உள்ளுக்குள்ளே. ஐஃபோன் எடுத்து பார்த்தா முன்னாடி உடஞ்சிருக்கு, பின்னாடி உடஞ்சிருக்கு. ரொம்பவே மோசமான கண்டிஷனில் இருந்துச்சு. உள்ளே இருக்க போர்டு மட்டும் தான் யூஸ் ஆகும் போல். சரி, இது எவ்வளோன்னு கேட்டதுக்கு இது 2500 சொல்கிறாருங்க. ரேட்டை கேட்டு ஷாக்காகி அந்த ஐஃபோனை வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆப்பிள் டேப்லெட்ஸ் நிறைய கிடந்துச்சு, அதை பார்க்க ஆரம்பித்தேன். இதில் கொஞ்சம் டேமேஜ் ஆகாத மாதிரி நல்லா தான் இருந்துச்சு. சரி, இது வாங்கினா ஒர்த்து போல், ஏதாச்சும் போட்டு சரி பண்ணி ஒர்க்காக வச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தேன். நிறைய டேப்லெட் இருந்துச்சு, ஒயிட்டு, பிளாக்கு, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன்லேருந்து இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்கிற வரைக்கும் நிறைய இருந்துச்சு. சரின்ட்டு ஒரு டேப்லெட் எடுத்து அவர்கிட்ட ரேட்டு கேட்டேன். டேப்லெட்டோட ரேட்டெல்லாம் 3000 சொல்கிறாரு. சரி, ஆரம்பத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க, கொஞ்சம் பேரம் பேசி பேரலாம் அப்படி சொன்னால், தம்பி தேவைன்னா வாங்க, இல்லைன்னா கிளம்பு அப்படிங்காரு. ஆஹா, சூனா போனா ஒவ்வொருத்தருக்கு வேகத்தை பார்த்தோம்னா அவன் அருமை வறுமைக்கு ஆபத்து வந்துடும் போல் இருக்கடா. ரொம்ப கவனமாக டீல் பண்ணி ஆட்டத்தை கலைச்சிட்றாசா. என்னடா எல்லாருமே கமெண்டில் அங்கே போங்க, ரொம்ப கம்மியாக இருக்கும் ரேட்டெல்லாம் அப்படி சொன்னாங்க. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டு சொல்கிறாங்க. இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணுங்கன்னு கேட்டதுக்கும் தேவனா வாங்க, இல்லைன்னா மூடிட்டு போடா அப்படிங்கிறாங்க. சரி, இது சரிவிட்டு வராது போல் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டு வேறு ஒரு கடைக்கு போனேன், பக்கத்து கடைக்கு. அந்த கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு பெட்டியில் இந்த மாதிரி ப்ளூடூத் ஹெட்செட்டு, வயர்டு ஹெட்செட்டு, சார்ஜிங் கேபிள், யூஎஸ்பின்னு சொல்லிட்டு நிறைய போட்டு விற்றுட்டு இருந்தாங்க. இது கேட்டதுக்கு புதுசுன்னு சொல்கிறாங்க. தம்பி அங்கே பாரு, சீல் கூட பிரிக்கலை, அப்படியே ஓப்பன் பண்ணாமல் வச்சுருக்குறோம், இது நல்லாயிருக்கும், எல்லாமே வாங்கிப்பாரு அப்படி சொன்னாங்க. நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன், பட் எதுவுமே கொஞ்சம் ஒர்த்தாக இருக்கிற அளவுக்கு இல்லை, நமக்கு தேவைப்படுற மாதிரி இல்லை. மேபி வேறு ஆட்களுக்கு தேவைப்படலாம். அப்புறம் இந்த மாதிரி ஒரு பழைய இந்த மெமரி கார்டு அடாப்டர்லாம் போட்டு பாட்டு கேட்குற டிவைஸ் ஒன்று பார்த்தேன். இது நான் சின்ன வயசில் நிறைய யூஸ் பண்ணியிருக்கிறேன். இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ட் பண்ணுற மாதிரி இருக்காது, ஆனால் சைடில் வந்து நம்ம மெமரி கார்டு போட்டுக்கலாம், இல்லைனா அடாப்டர் போட்டுக்கலாம். சவுண்டு பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் கேட்கும். நோக்கியா பேட்டரி தான் போடுவாங்க. ஸோ அப்போ யூஸ் பண்ணுறது ஒரு ஞாபகம் வந்துச்சா, அதனால் அந்த டிவைஸை வாங்கிட்டேன். அதுக்கப்புறம் வந்து கேமராலாம் நான் நிறையா கிடச்சிங்க. பெருசாக டேமேஜ் ஆன மாதிரி தெரியல, இருந்தாலும் நான் கேமராவை நம்புறது கிடையாது. பார்க்குறதுக்கு நல்லா லட்சணமாக இருக்கும், வாங்கிட்டு போய் பார்த்தா தான் உள்ள ஸ்டெப்பு பிஞ்சு போய் பெரிய பெரிய டேமேஜாக இருக்கும். அதனால் வாங்கலை. அந்த ப்ளூடூத் ஸ்பீக்கரை மட்டும் எடுத்துக்கிட்டேன்.
அதே கடையில் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி சாம்சங் ஃபோன் எடுத்தேன். இது வந்து பார்த்தீங்கன்னா டச் ஃபோன் வந்ததில் ஃபஸ்ட்டு மாடலு. இது அப்போ வச்சுருந்தவங்களாம் பெருமையாக காட்டிகிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபோன்லாம் கிடந்துச்சு. அந்த கடையை பார்த்தீங்கன்னா சும்மா தாறுமாறாக கூட்டி போட்டிருக்காங்கங்க. ஏதோ கண்டெய்னர்லேருந்து குமிச்சு போட்ட மாதிரி தான் அந்த எலக்ட்ரானிக் கேட்செல்லாம் இருக்குது. ரொம்பவே வேஸ்ட்டான பொருட்கள் மாதிரி தான் இருக்குது. டேப்லெட்டு தான் நிறைய கிடந்துச்சு. எல்லாம் சைனீஸ் பீஸாக இருந்துச்சு. சரின்ட்டு டேப்லெட் எதுவுமே வாங்கலை. நம்ம சப்ஸ்கிரைபர் நண்பர்கள் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கார் ஆம்பிளிஃபையர் கேட்டிருந்தீங்க. நான் பல்லாவரத்தில் எடுத்து சரி பண்ணி போட்டிருந்தோம்ல, அந்த மாதிரி தான் இங்கே நிறைய இருக்குது. எடுத்து பார்த்தா வெயிட்டே இல்லைங்க. அந்த முன்னாடி டிஸ்பிளே மட்டும் தான் இருக்குது. உள்ளுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த உள்ள போர்டு எல்லாம் இருக்குல்ல, அது இல்லவே இல்லை. ஒரு 4-5 ரேடி அப்படி தான் வச்சுருந்தாங்க. நீங்கள் பார்த்தீங்களா எப்படி குப்பை மாதிரி கிடக்குன்ட்டு. ரேடியா SMBS லொஸ்க்குன்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் மொத்தமாக போட்டு வச்சுருக்காங்க. சரின்னு இந்த கடையில் நம்ம வாங்கினது 2 ஸ்பீக்கர் தான் வாங்கிட்டு அடுத்த கடைக்கு மூவ் ஆனோம். இங்கே வந்து பழைய நோக்கியா ஃபோனு, சாம்சங் ஃபோனு, பட்டன் ஃபோன்லேருந்து டச் ஃபோன் வரைக்கும் எல்லாமே வச்சு விற்றுக்கிட்டு இருந்தாங்க. இது பார்த்தீங்களா கொஞ்சம் வினோதமான டிவைஸாக இருக்குது. இது என்ன ஃபோனாக என்னன்னு கூட தெரியல. 2 பட்டன் தான் இருக்குது. அப்புறம் ஆப்பிள் டேப்லெட் ஒன்று இருந்துச்சு, ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனோடது. இந்த மாதிரி ஏகப்பட்டதை நம்ம பல்லாவர சந்தையில் எடுத்திருக்கோம். இங்கேயும் அதே போல் தான் கிடந்துச்சு. இந்த மாதிரி டிவைஸ்லலாம் பார்த்தீங்கன்னா பேட்ரி பிரச்சனையால் அது வந்து உள்ளே ஒரு மாதிரி ஒர்க் ஆகாமல் போயிடுது. லைட்டாக தண்ணி பட்டாலும் டிஸ்பிளேக்குள்ளே தண்ணி போயிட்டு மொத்தமாக டேமேஜாக இருக்கும். அது வாங்குறது வேஸ்ட்டு தான். ஏன்னா நிறைய நம்மகிட்ட கிடக்குது. அதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ்லாம் தேவைனாலும் நீங்கள் என்னை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கலாம். சரி, இந்த கடைக்கு வந்து பழைய ஃபோன்லாம் பார்த்து என்னடா வாங்கினு கேட்டிங்கன்னா, இந்த 2 நோக்கியா ஃபோன் தான் வாங்கியிருந்தோம். ஏன்னா இது ஸ்டார்டிங்கில் வந்து டச் ஃபோனு, பட்டனும் இருக்கும் டச்சும் இருக்கும். இந்த மாடல் ஃபோனில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே டச்சில் ஒர்க் ஆகுது. சைடில் 2-3 பட்டன் கொடுத்துருப்பாங்க. ஆனால் இது பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே பெருசாக இருக்கும். இந்த மாதிரி சேவ் பண்ணி விட்டோம்னா கீழே வந்து அந்த டயல் பேக் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இந்த 2 ஃபோனு ரொம்ப பிடிச்சி போச்சு. இது வாங்கலான்னு பார்த்தா ஒரு ஃபோனோட ரேட்டு 1000 சொல்கிறாங்க. 2 சேர்த்து 2000 கொடுப்பா அப்படிங்காரு. சரின்னு பார்த்தேன், என்னடா ரேட் இவ்வளோ சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு வச்சுட்டு வந்துட்டேன். நம்ம பல்லாவரத்தில் இதோட கம்மியாக வாங்கிக்கலான்ட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். அப்புறம் லேப்டாப்லாம் இருந்துச்சு. லெனோவோ லேப்டாப்பு, டெல் லேப்டாப்னு சொல்லி அடுக்கி வச்சுருந்தாங்க. லேப்டாப் நல்லா டிசைனாக தான் இருக்குது. ஆனால் அதை வந்து தண்ணிக்குள்ளே போட்டிருக்காங்க. அது பக்காவாக தெரியுது. அங்கே இருக்கிற எல்லா லேப்டாப்பும் இப்படி தாங்க இருந்துச்சு. இதோட ப்ரைஸ் அதிகமாக தான் சொல்கிறாங்க. ஏன் அதை வேறு கேட்குறீங்க? இது வாங்குறது மேட்ரு கிடையாது. வாங்கிட்டால் உள்ள மதர் போர்டு, ரேமு, ரோமுன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே நம்ம சேஞ்ச் பண்ணணும். ஸோ அதுக்கு காஸ்ட்லியாக ரொம்ப காசு செலவாகும். அதனால் அதை மட்டும் பார்த்தேன், இப்போதைக்கு எடுக்க வேண்டாம் அப்படின்னு வந்துட்டேன். அப்புறம் இந்த மாதிரி மியூசிக் பிளேயர்லாம் கிடந்துச்சிங்க, சின்ன சின்ன டிவைசஸ். இது பேர் என்னென்னு தெரில. இந்த மாதிரி டிவைசஸில் இன்பில்டாகவே 4GB 8GB மெமரி கார்டெலாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதில் பாட்டு ஏற்றி கேட்டிருக்க மாதிரி இருக்கும். ஆப்பிள் டிவைஸ்லாம் இருந்துச்சு. அதில் டிஸ்பிளே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ப்ரோக் ஆகி போய் கிடந்துச்சு. இன்னொரு கடையில் இந்த போட் வாட்ச்சு, அதுக்கப்புறம் ரவுட்ரு, அப்புறம் கால்குலேட்டருன்னு சொல்லிட்டு நிறையா டிவைசஸ் போட்டிருந்தாங்க. எல்லாம் நல்லா தான் இருந்துச்சு. கொஞ்சம் டேமேஜ் ஆகாமல் வாங்கி அதை சரி பண்ணால் நல்லா ஒர்க் ஆகும் அப்படிங்கிற கண்டிஷனில் தான் இருந்துச்சு. ஆனால் இங்கேயும் பார்த்திங்கன்னா ரேட்டு பயங்கரமாக சொல்கிறாங்க. இங்கே இருக்கிறதே ஒரு 7-8 கடை தான். இந்த கடையில் வந்து ஓனர் ஒரே ஆள் தான் இருப்பார் போல், இல்லைன்னா ஒரே ஃபேமிலியாக இருக்காங்களா என்னன்னு தெரில. எல்லா கடையிலும் சொல்லி வச்ச மாதிரி ரேட்டெல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த சோனியோட ப்ளே ஸ்டேஷன் கன்சோல் பார்த்தேன். இது ஸ்டார்டிங்கில் ப்ளே ஸ்டேஷன் மாதிரி வந்து சோனிலேருந்து ரிலீஸ் பண்ணது. நல்லாயிருக்கும் கேம் விளாட்றதுக்கு. இதிலே மெமரி கார்டு போட்டுக்கலாம், பின்னாடி கேமராலாம் இருக்கும். இது வந்து சின்ன பசங்க வச்சு விளாண்டுட்டு இருப்பாங்க. இப்போ கூட இதுக்கு ஃபேன் பேஸ் நிறைய இருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1000 ரூபா சொன்னாங்க. எது எடுத்தாலும் 1000 ரூபாய்க்கு மேலே போயிருதுங்க. நம்ம கொண்டு வந்தது 500 ரூபா அந்த மாதிரி தான். அதை வேற ஞாபகப்படுத்திட்டீங்க. நெஞ்சமெல்லாம் பொண்ணு அறக்கு தம்பி. இங்கே வந்ததில் ரொம்பவே ஷாக்கான விஷயம் இதுதான். இது பார்த்தீங்கன்னா இந்த 90s கிட்ஸோட மியூசிக் பிளேயரு. ஆல்ரெடி இதை நம்ம பல்லாவர சந்தையில் எடுத்து வீடியோ போட்டிருப்போம். அங்கே பார்த்தீங்கன்னா இதில் ஒரு டிவைஸ் வந்து 30 ரூபாய்க்கு தான் எடுத்தோம். 30 ரூபாய்க்கு எடுத்து சரி பண்ணி அதை வந்து ஒரு 80 ரூபாய்க்கு நான் விற்றேன், பேட்டரிலாம் போட்டு சரி பண்ணி. ஆனால் இங்கே கேட்குறேன், ஒரு பீஸே 300 ரூபான்னு சொல்கிறாங்க. நான் ஓப்பனாகவே கேட்டேன், ப்ரோ நான் பல்லாவர சந்தையில் 30 ரூபாய்க்கு தான் வாங்கினேன், நீங்கள் என்ன ஒரு பீஸே 300 ரூபாய்ன்னு சொன்னதுக்கு, சரி ப்ரோ ஒரு 50 ரூபா கம்மி பண்ணுறேன், 250 ரூபா கொடு அப்படிங்கிறாங்க. ஆஹா, ஆளை விடுங்கடா சாமிலன்னு சொல்லிட்டு அங்கேருந்து மூவ் ஆகிட்டேன். இந்த எலக்ட்ரானிக் கடையெல்லாம் விட்டுட்டு இந்த சிலையெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கடைக்கு வந்தேன். இங்கே வந்து சிலைகள் விற்றுட்ருப்பாங்க. அங்கே ஒரு பழமையான மியூசிக் பிளேயர் இருந்துச்சுங்க. அது பார்க்குறதுக்கு நல்லா இருந்துச்சு. சரின்ட்டு கொஞ்சம் நேரம் சுற்றி விட்டு பார்த்துட்டு வந்துட்டேன். அவ்வளோதான். ஸோ மூர் மார்க்கெட்டு பக்கம் வந்தீங்கன்னா எலக்ட்ரானிக்ஸ் கடை வந்து இவ்வளோ தான் இருக்கும். அது எல்லா நாளும் ஓப்பனில் இருக்கும். பட் அங்கே ரேட்டு பார்த்தீங்கன்னா பயங்கரமாக சொல்கிறாங்க. ஸோ இங்கே வந்து வாங்குறது எல்லாமே உங்களோட ரிஸ்க்கு தான். எனக்கு வந்து இங்கே ஒரு பொருளும் செட் ஆகலை, விலை அதிகமாக இருக்குது. அது ஒரு பக்கம் இருந்தாலும் நம்ம பழைய இரும்பு கடையோ பல்லாவர சந்தையோ அங்கே போயிருக்கோம், ஏதாச்சும் ஒரு பொருள் பார்க்குறோம் அப்படின்னா அட்லீஸ்ட் அது சரி பண்ணிடலாம் அப்படின்னு தோணும். நமக்கு பார்க்கும்போதே தோணும். அப்படிப்பட்ட பொருளை தான் நம்ம காசு கொடுத்து வாங்கிடுறோம். இதில் வந்து நம்ம காசு போடுறோம். ஸோ வாங்கிட்டு போகும்போது நம்ம பொருள் அட்லீஸ்ட் ஓடினா தான் நமக்கு கொஞ்சம் ஹாப்பினஸ்ஸாக இருக்கும். வாங்கிட்டு போகிற பொருள் ஒன்றுமே ஒர்க் ஆகலை, சரியே பண்ண முடியல, கீழே தூக்கி போகிற மாதிரி இருக்குது அப்படின்னா அது நமக்கு தான் கொஞ்சம் சோகமாக இருக்கும். இதே உனக்கு பழைய புக்குலாம் வாங்கணும், இல்லை பழைய சிலைகள், இந்த மாதிரி ஏதாச்சும் பொருட்களை வந்து கம்மி ரேட்டில் வாங்கணும் அப்படின்னா மூர் மார்க்கெட் வந்து பெஸ்ட்டான இடம்னு சொல்லலாம். இங்கே நிறையா புக் ஷாப் இருக்குது. நிறையா புக்ஸை வந்து ரொம்பவே கம்மியான ப்ரைஸில் விற்றுட்ருக்காங்க.
ஓகே ரைட்டு, இன்றைக்கி நம்ம அந்த மார்க்கெட் போனோம்ல, அங்கேருந்து இந்த ஒரே ஒரு ரேடியோ மட்டும் தான் எடுத்து வந்தேன். இது வந்து பிலிப்ஸோட ரேடியா. நம்ம சின்ன வயசில் பார்த்துருப்போம், இந்த டீ கடையில் எல்லாம் ஏதாச்சும் வீட்டிலலாம் வச்சுருப்பாங்க. இப்போ வந்து என்ன புது அப்டேட்டுன்னு கேட்டிங்கன்னா, சைடில் வந்து பென்ட்ரைவ் ஒரு அடாப்டர் போட்டு நம்ம பாட்டு கேட்டுக்கலாம், அந்த மாதிரி வச்சுருக்காங்க. மேலேயும் பார்த்தீங்கன்னா பாட்டு மாற்றுறது, பாஸ் பண்ணுறது, இந்த மாதிரி வச்சுருக்காங்க. இது பார்க்கும்போது கொஞ்சம் இம்ப்ரெசிவாக இருந்துச்சு. என்னடா இது கொஞ்சம் புது அப்டேட்டு ரெடியாக போலையே அப்படின்னு சொல்லிட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இன்றைக்கான வீடியோவில் இந்த எஃப்எம் ரேடியோ கழட்டி உள்ள என்ன பிரச்சனை, எதனால் அதை பழைய எறும்புகளை தூக்கி போட்டாங்க அப்படிங்கிற பிரச்சனையை கண்டுபிடிச்சிடலாம். இதை சரி பண்ணி வைக்கிறோம். உள்ள கழட்டி பார்த்ததில் வழக்கம் போல் ஒரு போர்டு கொடுத்துருந்தாங்க. இதுக்கு பவர் சப்ளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு உருண்டை மொக்கட்டான ஒரு பேட்டரி இருக்கும். அது வந்து ஒரு 2-3 பேட்டரி போடுவாங்க. அப்படி போட்டோம்னா இதுக்கு பவர் சப்ளை கிடச்சிரும். ஸோ நம்ம வந்து டெஸ்டிங் பர்பஸ்க்காக பவர் பேங்க்லேருந்து பவர் சப்ளை கொடுக்க போகிறோம். இன்னொரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இதுக்குள்ளே ஒரு நோக்கியா பேட்டரி அட்டாச் பண்ணி வச்சுருக்காங்க. அதுவும் ஊதி போயிருக்கு. இங்கே பாருங்கள், நோக்கியா பேட்டரி. இதை எப்படா கழட்டி உள்ளே போடுறாங்கன்னு சொல்லிட்டு நானும் அந்த பக்கம் இந்த பக்கம் திருப்பி பார்த்துட்டு இருந்தா, இதிலே மேலே ஒரு பேனல் மாதிரி கொடுத்து அதை நட்டு போட்டு டைட்டாக பூட்டி வச்சுருக்காங்க. வெளியிலேருந்து பார்த்தாலே தெரியுது பேட்டரி ஊதிருக்குன்ட்டு. அதனால் அந்த சைடில் பாருங்களேன், அந்த பேட்டரி போட்ட இடத்துல மட்டும் கொஞ்சம் மொக்கட்டார்னு வீங்கிட்டு இருக்கும். இதுக்கு என்ன ரீசன் கேட்டிங்கன்னா, உள்ள இருக்க பேட்டரி வந்து ஊதிருச்சு. அதுக்கு பவர் சப்ளை கொடுத்து டேமேஜ் ஆக வச்சாங்களா, என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஸோ அந்த பேட்டரியை பாதுகாக்கிறதுக்காக ஒரு சின்ன பேனல் மாதிரி வச்சு ஒரு நட்டை போட்டு வச்சுருக்காங்க. பார்த்தீங்களா, இது பழங்காலத்து ரேடியா தான், ஆனால் அதை கொஞ்சம் டிசைன் பண்ணியிருக்காங்க. டிசைன் பண்ணி பிலிப்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பிலிப்ஸ் ரேட்டை தான் போட்டிருக்கு. அப்புறம் இதுக்கு உள்ளுக்குள்ளே நோக்கியா பேட்டரியை வச்சுருக்காங்க, எனக்கு புரியல. பல்ஜாகி கிடந்த அந்த பேட்டரியை தூக்கி பிடுங்கி போட்டு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் நெகட்டிவ் வேறு வந்து கொடுத்து வச்சுருந்தாங்களே, அதில் வந்து நம்ம பவர் பேங்க்லேருந்து வர்ற அந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் வேறு வந்து ஜாயின் பண்ண போகிறோம். ஸோ இப்படி ஜாயின் பண்ணி திருக்கி விட்டு பார்த்தாங்க, பாட்டு பாட ஆரம்பிச்சிச்சு. வெறும் இந்த மாதிரி இன்புட் சப்ளை தான் கொடுத்தோம். ஆனால் ரேடியோ பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. நானும் போர்டில் சைடில் அங்கிட்டு பார்த்தேன், ஏதாச்சும் புகஞ்சு போன மாதிரியோ பெருசாக டேமேஜ் ஆன மாதிரியே தெரில. இதுக்கே ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் வந்து நான் சொன்னேன்ல பென்ட்ரைவ் போட்டு பாட்டு கேட்குறேன்னு சொல்லிட்டு, ஆனால் நம்மக்கிட்ட இப்போதைக்கு பென்ட்ரைவ் இல்லை, இல்லைனா போட்டு செக் பண்ணி பார்த்துடலாம். முடிஞ்ச வரைக்கும் எல்லாத்தையும் செக் பண்ணியாச்சு. இப்போ அந்த நோக்கியா பேட்டரி போட்ட இடத்துல 2 இன்புட் ஒயர் இருந்துச்சு பார்த்தீங்களா, அப்படியே தனியாக கழட்டி அந்த ரேடியோவில் சைடில் ஒரு ஓட்டையை போட்டு அந்த ஓட்டை வழியாக வெளியே எடுத்து விட போகிறோம். ஏன்னா இந்த இந்த ரேடியோவுக்கு போட வேண்டிய இந்த மொக்க பேட்டரி நம்மகிட்ட இருக்காது. இப்போ கடைகளில் கிடைக்கான்னு கூட தெரியல. ஸோ அதனால் நம்மக்கிட்ட இருக்கிறது மொபைல் சார்ஜர் இல்லைனா பவர் பேங்க் தான். ஸோ அதுலேருந்து நம்ம பெர்மனெண்ட்டாக இன்புட் கொடுக்குற மாதிரி தான் நான் டிசைன் பண்ண போகிறேன். இந்த சைடில் ஓட்டையை போட்டு விட்டு வயரை வெளியே நீட்டி விட்டோன்னா, ஸோ இதுக்கப்புறம் நம்ம எந்தெந்த இடத்துல வைக்கணுமோ அதே இடத்துல வந்து சார்ஜர் கேபிளை மட்டும் மாட்டி விட்டால் போதும், இந்த ரேடியோ ஒர்க் ஆக ஆரம்பிச்சிடும். எப்படி நம்மளோட செட்டப்பு. ஸோ அவ்வளோதான், இந்த ரேடியோவை சரி பண்ணி முடிச்சாச்சு. இதில் பெரிய பிரச்சனை எதுவுமே கிடையாது. பேட்டரி மட்டும் தான் பல்ஜாகி போய் கிடந்துச்சு. இதை வெளியில் தூக்கி போட்டதுக்கு இன்னொரு முக்கியமான காரணம் என்னென்னா, இது பழைய ரேடியோ, அதாவது இதுக்கு பேட்டரிலாம் போட முடியாது, கடையில் கிடைக்குமான்னு தெரியாது. சரி எதுக்கு இதை வச்சுக்கிட்டு அப்படின்னு தூக்கி போட்டுருப்பாங்க போல். நம்ம வந்து இது ஒர்க் ஆட்டையும் பரவாயில்ல, நல்லா இருக்குது, சும்மா வீட்டில் அலங்காரத்துக்கு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எட்டு வந்தேன். ஆனால் இப்போ அதை சரி பண்ணியாச்சு. மொபைல் போனுக்கான EMI ரூபாய் 999 ரூபாய் 26,000 வரை கேஷ்பேக் ஆஃபர். வாங்கும் அனைத்து பொருட்களுக்கும் நிச்சய பரிசு. வேறு